சந்தியா பாரு சந்தியா. சந்தியா 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 நீ சொல்றேன்ல. என்னடி இது? அடம் பிடிக்காத சந்தியா. சொல்றத கேளுடா. நீ பண்றா. டேய் பண்றா. அவளை கூட்டி போமா. டேய் டேய் நீ பண்றா. விடியாயோ. ஏன்டா நீ பண்ற? பண்றா பேசாம. பண்றா பேசாம. போயா நரசு. பண்றா டேய். பண்றா. சந்தியா. சந்தியா. ஒரு ஓகே சரியில்லையடா. வாமா. வேணி அவனை மன்னிச்சிருமா. அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அவன் அப்படிப்பட்டவன் கிடையாதுமா. உனக்கு தான் அவன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு தெரியும்ல. சந்தியாவை நீயும் பார்த்துருக்கல. வேணி சந்தியா நினைப்பாவே குடிக்க ஆரம்பிச்சு இவ்வளோ மோசமாயிட்டாமா. இப்போ கூட மாடியிலேருந்து கூட்டு வரும்போது இவளை பார்த்துட்டு சந்தியா சந்தியான்னாமா. இங்க பாருமா வேணி, இந்த விஷயத்தை வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாத. உன் வீட்டில் சொல்லி இந்த பிரச்சனையை பெருசு பண்ணிடாதம்மா. வேணும்னா இன்னையோட வேலையை விட்டு நின்னுக்கம்மா. உனக்கு 2000 ரூபாய் சம்பளம் வேணா சேர்த்து கொடுத்துட்றேன். உனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. இதை வெளியே சொல்லி எங்க குடும்ப மானத்தை வாங்கிடாதம்மா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க உங்க பொண்ணு மாதிரி என்ன நினைக்கிறீங்க? நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? செல்வாண்ணனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட ரொம்ப அன்பா பழகுவாரு. அவர் இப்படி எல்லாம் குடிச்சிட்டு நடந்துக்கிறது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. அவரை என் அண்ணனா நினைச்சதாலதான் தைரியமா அவர் தூங்குறப்ப நான் ரூம்குள்ள போய் கிளீன் பண்ண போனேன். அவரும் சந்தியா சந்தியான்னு புலம்பிக்கிட்டே தான் என்கிட்ட வந்தாரு. பாவம், அவர் மேல தப்பு இல்லம்மா. அப்போ உங்க வீட்டுல எல்லாம் சொல்லிட மாட்டேல்ல? சொல்ல மாட்டேமா. இதோட இதை மறந்துடுவேல்லம்மா. பயப்படாதீங்கம்மா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அம்மாடி, இப்போதாம்மா எனக்கு உசுரே வந்தது. சரிம்மா, இனி நீ கிளம்பு. வேலை செஞ்சதெல்லாம் போதும்மா. ஐயா, பாதி மாவு போட்டது அப்படியே இருக்கே. நீ கிளம்புமா. மாவு போட்டதெல்லாம் போதும். வேற ஏதாவது விபரீதம் நடந்துட்டா அப்புறம் இந்த ஜென்மத்துல எங்களுக்கு மாப்பே கிடைக்காது. கிளம்பு. சரிங்க ஐயா, நான் வரமா. இப்படி ஆயிட்டானீங்க என் புள்ள. இப்பவே ஒன்னு நீ ஆசுவாசப்படுத்திக்குமா. இது வெறும் புயல் தான். இதுக்கே பயந்தா எப்படி? முத்து வரட்டும். ஒரு சுனாமியே வரப்போகுது. அதுவும் இந்தோனேஷியா சுனாமி. பார்ப்போம் என்ன நடக்க போகுதோ. சார். தம்பி இங்க வா. என்னங்க சார்? உன் பேர் என்ன? மணி சார். எவ்வளோ நாளாக கடை வச்சிருக்க? 3 வருஷமா சார். பிசிஓக்கு ஆள் வராங்களா? வராங்க சார், ஆனால் இப்போ கம்மி தான் சார். 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து ஃபோன் பண்ணிச்சா? நல்லா யோசிச்சு சொல்லியா? இந்த ஃபோட்டோவை பாரு. ஞாபகம் இல்லை சார். யோ, ஒழுங்கா சொல்லியா? பொண்ணுங்களாம் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணுவாங்க சார். வீட்டுக்கு தெரியாமல் லவருக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறதில்ல சார். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனை பார்த்துருக்கியா? இவரை மட்டும் பார்த்த மாதிரி இருக்கு சார். பார்த்துருக்கியா? இவன் இந்த பொண்ணை கடத்தியிருக்காயா? 2 பேரும் இதே ஏரியா தான். பார்த்தா உடனே தகவல் சொல்லணும். சரிங்க சார். சரி போ. கான்ஸ்டபிள்ஸ் சார், அவன் இந்த ஏரியாவில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். சரிங்க சார். எப்படியும் இங்கே வருவான். சரிங்க. இந்த கடை மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க. சரிங்க சார். ஓகே சார். சார்.
மேடம், நீங்க சொன்னதுனால நாங்க மறுபடியும் ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம். நம்ம கம்பெனி தயாரிப்புகளை ஜனங்க இன்னும் மறக்கல. மகா சாக்கோஸ்னு ஒரு ப்ராடக்ட் போட்டோம். அது அப்பவே நல்ல லாபகரமா போச்சு. அதை ஜனங்க இன்னும் விரும்புறாங்க. நம்ம தயாரிச்ச ப்ராடக்ட்ஸ்லயே பெஸ்ட் ப்ராடக்ட் அதுதான். ஆனா மகா மேடம் கொண்டு வந்த ப்ராடக்ட் ஆச்சேன்னு ராஜசேகர் சார் தான் நிறுத்திட்டாரு. அப்படியா? இப்போவும் மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கு. முதல் இடத்துல இருந்தோம், இப்போ நம்ம 2வது இடத்துக்கு போயிட்டோம். மார்ஜின் டிஃபரன்ஸ் தான் மேடம். முயற்சி பண்ணா நம்ம கம்பெனி முதல் இடத்துக்கு வரலாம். ஓகே, நான் சில ஐடியாஸ் கொடுக்குறேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மேடம். முதல்ல நம்ம கம்பெனிக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவை. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், ஹோர்டிங்ஸ் இப்படி எங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மேடம், நான் தீபா பேசுறேன். நான் தான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொன்னேலம்மா. மேடம், சொர்பன் சார் வந்திருக்காரு. உள்ள அனுப்பவா? சரி, ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். சாரி சார், மேடம் மீட்டிங்ல இருக்காங்க. உங்களை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஓகேங்க. ஓகே மேடம், Okay, madam. நாங்கள் இப்போ கிளம்புறோம். உங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கண்டிப்பா மேடம். ஓகே மேடம், அப்ப நாங்க வரோம். தேங்க்யூ மேடம். சொல்லுங்க மேடம். சொருபன் சார் உள்ள வர சொல்லுமா. ஓகே மேடம். சொர்பன் சார், மேடம் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. ஓகே. கமெண்ட். ஹாய் இளவரசி. வாங்க. சாரி, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருந்தேன். உட்காருங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன வெயிட் பண்ண சொல்ற அளவுக்கு நீங்க பிஸி ஆயிட்டீங்கல்ல, இதை தான் நானும் எதிர்பார்த்தேன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. அப்போ சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புடாங்கிறீங்க. கிட்டத்தட்ட அப்படிதானே வச்சுக்கோங்களேன். டைமே பத்த மாட்டேங்குது சார். முடிஞ்சா ஒரு 10 மணி நேரம் கடன் கொடுங்களேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல வேலைங்க, கடவுள் இந்த நேர விஷயத்துல அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கற ஃபெசிலிட்டி கொடுக்கல, இல்லனா ஏகப்பட்ட குழப்பம் வந்திருக்கும். ஆமா, சரி சொல்லுங்க. மகா அமெரிக்கா போறாங்க. அமெரிக்காக்கா? என்ன திடீர்னு? அவங்களுக்கு அங்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொஞ்சம் இருக்கா, அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுமா. ஓ. அவங்கள கூட கூட்டிட்டு போறதுக்கு கேப்பபிளான பர்சன் யாராவது ஒருத்தர் வேணும். தனியா அவங்களால மேனேஜ் பண்ண முடியாதுல்ல. நீங்க சொல்றதும். ஐயோ, நீங்க என்னால போக முடியாதுங்க. ஏகப்பட்ட கேஸ், கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இல்லனா ஃப்ரீயாவே யூஎஸ் டூர் போகணும்னா நான் என்ன வேணா நான் சொல்ல போறேன். சரியான ஆண் துணை யாரு தெரியல, யாராவது வேணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் யாராவது இருந்தா சொல்லுங்க, இதான் விஷயம். சரி, நான் யோசிச்சு சொல்றேன். சரி, மகா எப்படி இருக்கா? மகா ஷீ இஸ் ஓகே நவ். எப்ப பார்க்கலாம்? நீங்க ஒரு 2 நாள் கழிச்சு போய் பார்க்கலாம். ஓ சரி. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க ஒர்க்கர்ஸோட நல்லா கோஆர்டினேட் பண்ணி கம்பெனி நல்லா மேனேஜ் பண்றீங்க. வெரி குட். தேங்க்யூ. ஏன் யாராவது சொன்னாங்களா? இல்லைங்க, கொஞ்ச நேரம் ரிசப்ஷன்ல உட்காந்து பார்த்தேன். ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஆஃபீஸ் டைம்ல வீணா அரட்டை அடிக்காம சுறுசுறுப்பா வேலை செய்யறத பார்த்தேன். அவங்க முகத்துல ஆஃபீஸோட அழகை பார்த்தேங்க. அப்ப இந்த பாராட்டெல்லாம் உங்களுக்கு தானே போய் சேரணும். எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான். சரிங்க இளவரசி, அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. செகண்ட் ஹாப்ல செம காமெடி. சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் புண்ணா போச்சு. நானும் பார்க்கணும்ப்பா, என்ன கூட்டு போயேன். நண்பா காபி சாப்பிடுறேன் நண்பா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஏன் அடிக்கிறீங்க? அடிக்காம கொஞ்சம் வாங்களா, நாதாரி பசங்களா. போச்சு, எல்லாமே போச்சு.
போலீஸ்காரங்க நம்ம இடத்த மோப்பு பிடிச்சி வந்துட்டானுங்க. அவனுங்க இந்த இடத்த கண்டுபிடிச்சு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. சீக்கிரமே வந்துருவானுங்க. அதுக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சந்தியாவை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, எஸ்கேப் ஆயிடும். அப்ப என்னதான்டா வழி? அது எஸ்கேப் ஆகும்போது நானே சொல்றேன். ஐயோ, நாங்க இப்பவே கிளம்புறோம். அப்படியே கிளம்புனா போலீஸ் உங்களை பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து ஆயுள் தண்டனை அனுபவிக்கணும். பரவாயில்லையா? சொல்லுங்க. நீ சொல்றத நான் கேக்குறேன்டா. எனக்கு ஒரு வழி பண்றா. எங்க கேட்ட? இனிமே வெளில போன ஒண்ணுதான் கால உடைச்சிருவ ராஸ்கல். எல்லாம் உன்னால தாண்டி. அறிவு கட்டவல. அவளை தப்பிக்கிட்டதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. இன்னொரு தடவை பண்ணி பாரு. அப்படியே காலு தடுத்து கொன்னுடுவ ராஸ்கல். சந்தியாங்க என்ன பண்றா? வழக்கம் போலதான் முரட்டு பண்ணி சாப்பிடாம தான் கிடக்குறான். சாப்பிடாமே சாகட்டும். அந்த திமிரு பிடிச்சவளுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பாடு வேஸ்ட் பண்ணாத. ஓட்டும். பூஜா, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். காற்று நல்லா வருதுன்னு. இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அது கொஞ்சம் தள்ளு. இல்லை, அங்கே ஒன்றும் இல்லைங்க. வாங்க படுங்க, வாங்க. இருமா ஒரு நிமிஷம். என்னப்பா என்னாச்சு? அதாங்க சொன்னேன், புழுக்கமா இருந்துச்சு, அதனால தான் வந்தேன். அதான் ஏசி ஓடுது இல்ல பூஜா, அப்புறம் என்ன? வா வந்து படு, வா. என்னாச்சு உனக்கு? இப்பெல்லாம் அடிக்கடி ஏஞ்சி போய் வெளியே நிற்கிற. இரு, நான் ஏசி கொஞ்சம் கூலிங் வைக்கிறேன். படுத்துக்கோ. குட் நைட். இன்னைக்கு ராஜி ட்ரெஸ் நல்லா இருக்குல்லக்கா? ஏய் மகா. இளவரசி, என்ன ஆபீஸ் ஹாஸ்ல திடீர்னு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, உட்காருங்க இளவரசி. என்னன்னு சொல்லுங்க. நீங்க திடீர்னு யுஎஸ் போறீங்கன்னு சொரூபன் சொன்னாரு. ஆமா, அங்க எனக்கு சொந்தமா ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அத விற்கலான்னு ஒரு ஐடியா. நான் போனாதான் அதை விற்க முடியும். என்னால தனியாவும் போக முடியாது. ஏன்? இல்ல, நிறைய ஃபார்மாலிட்டிஸ், வேலை, அலைச்சல். கொஞ்சமாவது விவரம் தெரிஞ்ச ஆளா இருந்தா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும்ல. சொரூபனை கூட்டிட்டு போலாம்ல? அவரு கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு பிஸியா இருக்காரு.
அது மட்டும் இல்லாம இப்பதான் பூஜாவுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. இந்த நேரத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பல. வேற யாராவது இருந்தா நல்லா இருக்கும். வேற யாராவதுன்னா? யாராவதுன்னா நம்பகமான, என் மேல அக்கறை உள்ளவங்க யாராவது. நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏய் இங்க வா. என்ன? ஏய், மகா யார சொல்றான்னு உனக்கு புரியுதா புரியலையா? உனக்கே புரியும் போது எனக்கு புரியாதா? வேற யாரு சொல்லுவா? அவரத்தான் சொல்ற. உன் வீட்டுக்காரரை தான் துணைக்கு அனுப்பி வையேன் இளவரசி. என்ன என்ன? உன் வீட்டுக்காரரை ஜெயில இருந்து காப்பாத்துனது மகா. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத அபி. சொல்லாம இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் கிடைச்சதுன்னு 2014 இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தானே இருக்கோம். சுப்பிரமணிக்கு சுதந்திரம் கிடைச்சதா சொல்லக்கூடாதா? சொல்ல வேண்டிய விஷயத்த எப்பப்ப முடியுமோ அப்பப்ப சொல்லிட்டு தான் இருக்கணும். இருந்தாலும் அவரை மகா கூட. உனக்கு சுப்பிரமணி சார் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. இது வெறும் வாய் வார்த்தையா இருக்கு, மனசளவுல இல்ல. இங்க பாரு இளவரசி, நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு நீ அனுமதி கொடுத்தப்பவே சுப்பிரமணி சாரும் மகாவும் ஒண்ணு சேரல. சுப்பிரமணி சாரும் அப்படி இல்ல, மகாவும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்கள சேர்த்து வச்சிருச்சு. அவங்களா ஒன்னும் சூழ்ச்சி செஞ்சு சேர்ந்துக்கலையே, அத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். மகாவை பாரு, ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சா எந்த சந்தேகமும் இல்லாம அதை கரெக்டா செஞ்சுட்டா. என்னது? அதாண்டி உன்னை அந்த கம்பெனி எம்டி ஆக்குனது. அது சாதாரண விஷயமா சொல்லு? எவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளவோ கோடிக்கணக்கான சொத்தை ஒரே நிமிஷத்துல உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு இப்போ உன் குழந்தையோட கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கா. ஏன் கொடுத்தா? எதுக்கு கொடுத்தா? உன் மேல மகா வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில. இளவரசியை நம்பி கோடிக்கணக்கான சொத்தையும் பிசினஸையும் ஒப்படைப்போம், அவ நிச்சயம் நம்மள ஏமாத்த மாட்டா, அதை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உனக்கு மகா மேல இல்லையா? அதுக்கு இல்ல அபி. இங்க பாரு, உன்னை நம்பி அவ சொத்தையே கொடுத்திருக்கா. அவளை நம்பி துணைக்கு உன் வீட்டுக்காரரை அவ கூட அனுப்புறதுக்கு நீ ஏன் பயப்படுற? நம்பிக்கை வெறும் வாய் வார்த்தையா இருக்க கூடாது, நடத்தையில அதை செஞ்சு காட்டணும். அதுதான் உண்மையான நம்பிக்கை. அபி, தயவு செஞ்சு என்ன குழப்பாத. இதுல ஒரு குழப்பமும் இல்ல இளவரசி. நீ அனுப்புனா எந்த பிரச்சனையும் வராது. அனுப்பலனாதான் உனக்கு மகா மேலேயும் நம்பிக்கை இல்ல, உன் வீட்டுக்காரர் மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். சரி, புரியுது. அவர் பிசினஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்காருல்ல, வரட்டும். அது வரைக்கும் நான் யோசிக்கணும். யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. ஹலோ டாக்டர், நான் மகா பேசுறேன். டாக்டர், மறுபடியும் பிளட் வாமிட் வந்துகிட்டே இருக்கு. மகா, நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஎஸ் போறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் ஹாஸ்பிட்டல் மூலமா பண்ணியாச்சு. உங்க கூட ஒரு ஆள் போகணும்னு சொல்லியிருந்தானே, அது யாருன்னு தெரியாம தான் இப்ப டிலே. அது யாருன்னு சீக்கிரமே முடிவு பண்ணுங்க. நீங்க உடனே ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஎஸ் போனாதான் உங்களை காப்பாற்ற முடியும். இப்போதைக்கு நான் கொடுத்த டேப்லெட்ஸை போடுங்க. இன்னும் 1 ஹவர்ல நாங்க வரேன். டேக் கேர்மா.
ஹலோ, எத்தனை தடவைங்க சொல்றது? பர்சனல் லோனும் வேண்டாம், ஹவுசிங் லோனும் வேண்டாம். நீங்க ஃபோன் பண்ணாம இருந்தாலே போதும். கஸ்டமர் கேர்ன்னு சொல்லிட்டு கஸ்டமரை இப்படி இம்சை பண்றீங்களேம்மா. வைங்க, இதே வேலை. என்னங்க ஆ? காஃபி. என்ன பூஜா, ஒரு காஃபி கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? லேட் ஆயிடுச்சுங்க. பூஜா, என்னோட ப்ளூ ஃபைல் ஒன்று இருந்துச்சு பாத்தியா? இன்னைக்கு கேஸ் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டிராஃப்ட் பண்ணி அதில் வச்சிருந்தேம்மா. இருங்க எடுத்துட்டு வரேன்.